திருநெல்வேலி சரௌண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடம் 7,80,000 ரூபாய்க்குங்க 7,80,000 பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பாருங்க, பக்காவா டெவலப்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா நல்லா பிளாக் டாப் ரோடு, நல்ல ஒய்டான ரோடு, ஸ்ட்ரீட் லைட், ஈபி லைன், அதுவும் சோலாரும் இருக்குதுங்க. பக்காவான டெவலப்மெண்ட். உள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப் வசதி கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதி எல்லாமே பக்காவா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர் போட்டு வர அந்த தண்ணி கிடையாது, கவர்மெண்ட்ல இருந்தே உங்களுக்கு வரும் இல்லையா, அந்த பைப் லைன்ல வரல அந்த கனெக்ஷனே பாத்தீங்கன்னா வாங்கிருக்காங்க. சுத்தி காம்பவுண்ட் வால் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டில அருமையா வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கிறாரு. ஒரு சூப்பரான ஒரு சைட், அருமையான ஒரு சைட்டுங்க. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா எங்க லொகேட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி காவனூர் அப்படின்ற ஒரு லொகேஷன்ல தாங்க அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்ல ஃபுல்லாவே பஸ் வசதி, டிரான்ஸ்போர்ட் வசதி எப்பவுமே இருக்கக்கூடிய நம்ம காவனூர் ஜங்ஷன்ல இருந்து அங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு வந்து நீங்க லொகேட் ஆக முடியும். ஆப்போசிட்ல ஃபுல்லாவே வீடுகள் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. பக்கத்துல வீடுகள் இருக்கு. பஸ் போற ஆன் ரோட்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நம்ம சைட்டுங்க. இது உள்ளே பாத்தீங்கன்னா பஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஆப்போசிட்லயே பாத்தீங்க அப்படின்னா சிபிசி ஸ்கூல், விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லொகேட் ஆயிருங்க. இங்க இருந்து நம்ம பட்டாபிராம் டைடல் பார்க் பாத்தீங்கன்னா ஒரு 7 to 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பட்டாபிராம் டைடல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல ரீச் பண்ண முடியுங்க. அவுட்டர் ரிங் ரோடுமே பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல போக முடியும். இந்த பக்கம் தாமரபாக்கம் கூட் ரோடு, அங்க இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிஃபரல் ரிங் ரோடும் பாத்தீங்கன்னா நீங்க ரீச் பண்ண முடியும். எல்லாமே 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல. இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லா கனெக்டிவிட்டியுமே பாத்தீங்கன்னா பக்காவா அமைஞ்சிருக்கு. ரெட் ஹில்ஸ் போனா போலாம், இந்த பக்கம் ஆவடி, பூந்தமல்லி, அதே மாதிரி திருநெல்வேலி ஒரு ஃபுல்லாவே சரௌண்டிங் எல்லாமே கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு லொகேஷன்ல, அதுவும் ஒரு இடம் பாத்தீங்க அப்படின்னா 7,80,000 ரூபாய்க்கு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட்லயே கொடுத்துறாங்க. லோன் வசதியுமே பக்காவா வந்து பண்ணி கொடுத்துறாங்க. இவங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடுமே கட்டி தந்துடுறாங்க. ஒரு இடம் பாத்தீங்க அப்படின்னா 7,80,000 ஒரு வீடு, தனி வீடு, இடத்துடன் கூடிய தனி வீடே பாத்தீங்கன்னா வெறும் 23 லட்சம் ரூபாய்க்கு சூப்பரா வந்து கட்டி கொடுத்துறாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் vlogs. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோங்க. எங்க வந்திருக்கோம், என்ன லொகேஷன் எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சார் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். சார் இன்னைக்கு சொல்லிருங்க சார், இது பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி, எல்லாருமே வாங்க போறாங்க, அதுவும் நம்ம சிட்டிக்குள்ளேயே வந்து வாங்க போறாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப எந்த லொகேஷன்ல இருக்கோம், நம்ம கம்பெனி நேம், சைட் நேம் எல்லாத்தையும் மக்கள் தெரியவா சொல்லுங்க. கண்டிப்பாங்க. என்னோட பேர் தினேஷ் குமார் ஃப்ரம் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, திருவேற்காடு, அச்சரப்பாக்கம் இந்த இடத்துல எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு நமக்கு. சூப்பர். கரண்ட் ப்ராஜெக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலில இருந்து டுவர்ட்ஸ் வந்து தாமரைப்பாக்கம் பெரியபாளையம் போற ரோட்ல ஃபர்ஸ்ட் பாக்கம்னு ஒரு ஜங்ஷன் வரும். ஓகே சார். பாக்கம் ஜங்ஷன்லயும் ஒரு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் சைட் டெவலப் பண்ணி அது கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். வெரி லிமிடெட் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு அதுல. அண்ட் அதுக்கு அடுத்த ஜங்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காவனூர் ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஓகே சார். அந்த காவனூர் ஜங்ஷன்ல இருந்து நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர், செவ்வாப்பேட்டை, அதுக்கப்புறம் வேப்பம்பட்டு கனெக்ட் பண்ற ரோடு. அது வந்து பஸ் ரோடு. சரிங்க சார். அந்த பஸ் ரோட்லயே நம்ம வந்து சைட் டெவலப் பண்ணோம். சைட்ல அந்த ரோட் மேலே, ஆன் ரோட் மேலே தான் இருக்கு. ஆமா, ஆன் ரோட்ன்றது ஒரு 20 மீட்டர்ஸ் அவ்வளவுதான். பஸ் ஸ்டாப் அது. அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து உங்களுக்கு நம்ம இங்க பஸ் நிக்கும். இங்க நம்ம சைட் என்ட்ரன்ஸ்லயே பஸ். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது ஆப்போசிட்ல ஃபுல்லா வீடுகள் எல்லாமே வேற இருக்கு. ஆமா, பக்கத்துலயே உங்களுக்கு வீடுங்க இருக்கு. அண்ட் தென் வந்து இப்ப நீங்க பாக்குறது சிபிஎஸ்இ ஸ்கூல், 8th இருக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. ஓகே. சோ ஒரு 500 மீட்டர்லயே உங்களுக்கு ஸ்கூல் ஃபெசிலிட்டி எல்லாமே அவைலபிள். சூப்பர் 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 சார். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம சைட்டோட ஹைலைட்ஸ் பார்த்து நம்ம சரௌண்ட் ஃபுல்லா பேசலாம் நம்ம. கண்டிப்பாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லலாம். சோ பேசிக்கா இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஎம் அவென்யூ. ஓகே. சைட்டோட பேரு. இது வந்து ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். சூப்பர்ங்க. சோ அதனால உங்களுக்கு எல்லா பேங்க்லயும் வந்து நம்ம ப்ரீ அப்ரூவலும் நாங்க வாங்கி வச்சிருக்கோம். சோ அது ஒரு இது உங்களுக்கு. சோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டோட டெவலப்மெண்ட், இந்த சைட்டோட எவ்வளவு ஏக்கர்ஸ் அத பத்தி உங்களுக்கு சொல்லலாம். சோ இந்த சைட் வந்து பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. ஓகே. சோ இந்த 1.5 ஏக்கர்ல பாத்தீங்கன்னா ஒரு 42 பிளாட் வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஓகே. சோ மினிமம் வந்து உங்களுக்கு 600ல இருந்து மேக்ஸிமம் வந்து நீங்க ஒரு 3000-4000 ஸ்கொயர் ஃபீட் கூட சேர்த்து நீங்க எடுத்துக்கலாம். அட்ஜசன்ட் பிளாட்ஸ் எடுக்கும்போது நீங்க எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. சூப்பர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு 800 ஸ்கொயர் ஃபீட். அதே மாதிரி ஃபேசிங்கும் பாத்தீங்கன்னா எல்லா ஃபேசிங்லயும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு ஒரு 42 பிளாட்ஸ்ல இப்போ கரண்ட்லி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 15 பிளாட் தான் பேலன்ஸ் அவைலபிள் இருக்கு. சூப்பர். ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம சேல் பண்ணிட்டோம். சூப்பர் சார். ஆமா ஆமா. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் பண்ணிருக்கோம். சுத்தி காம்பவுண்ட் வால்ல கட்டிட்டீங்க நல்லா. ஆமா, இந்த காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்த பில்டர்ஸ் மாதிரி ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சரல் இல்லாம சொரு காம்பவுண்ட் மாதிரி இல்லாம இது வந்து ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்டாவே கட்டி கொடுத்தாச்சு. ஆமா, ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். and then கேட் இருக்கு. உள்ளரே செக்யூரிட்டி இருப்பாங்க. சூப்பர் சார். எப்பவுமே இங்கே இருப்பாங்க வாட்ச்மேன். சைட்டுக்குள்ளரே இருப்பாங்க. சரிங்க சார். சைட்டுக்குள்ளரே காமன் ஈபி கனெக்ஷனும் வந்துருச்சு. ஓகே. ஸ்ட்ரீட் லைட்டும் கூட கொடுத்துட்டீங்க. ஆமா, ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். நார்மல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு, பிளஸ் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சூப்பர் சூப்பர் சார். இதோட இந்த சைட்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல நீங்க வாங்கும் பட்சத்துல உங்க
உங்களுக்கு வந்து ரோடு எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 9 மீட்டர்ஸ் ரோடு தான். சூப்பர் சூப்பர் சார். பொதுவா வந்து நல்ல வைடாவே ஆமா ஆமா ஒரு 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிக்கு அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. 16 அடி 20 அடி அந்த மாதிரி 22 அடி தான் அதிகபட்சம் 24 அடி போவாங்க, அவ்வளவுதான் கொடுப்பாங்க. பட் நம்ம சைட் பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க போனாலுமே உங்களுக்கு வந்துட்டு 30 அடி ரோடு தான். ஒரே ஒரு சின்ன ரோடு மட்டும் உங்களுக்கு 7.2 அது வந்து 24 அடி ரோடு வந்து நம்ம கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர் சார். நல்ல அதாவது சின்ன சைட்டா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா பண்ணிருக்கீங்க, சூப்பரா பண்ணிருக்கீங்க. இங்க இருந்து பார்த்தாலே நமக்கு பேக்ரவுண்ட்ல தெரியுது. அந்த டேப் வசதி கூட மேக்ஸிமம் எல்லா பிளாட்டுக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க போர் போட்டு கொடுக்கல, ஸ்ட்ரைட்டா வந்து உங்களுக்கு நம்ம இங்க நகராட்சியில இருந்து டைரக்ட் பைப் லைன் கொடுத்துருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா அப்படிங்களா? இப்ப பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே ஒரு போர் போட்டு இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கவர்மெண்ட்ல இருந்து என்னென்ன பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையோ ரோடு டெவலப் பண்ணிட்டோம். சூப்பர் சார். தார் ரோடு அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான தார் ரோடு கொடுத்துருக்கோம். இது இல்லாம பெரிய வைட் ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். இது இல்லாம தண்ணி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்க லோக்கல் பாடியில இருந்து நம்ம தண்ணியே வந்துருது. ஆமா தண்ணி உள்ள வந்துருது. சூப்பர் சார். ஓகே. இது இல்லாம EB ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இருக்கு. சோ இதுதான் வந்து மெயினா வந்து ஒருத்தவங்க வீடு கட்ட போறாங்கன்னா இதுதான் மினிமம் ரெக்வயர்மென்ட். இதுக்கு மேல என்ன சார்? இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. இமிடியேட்டா பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டு வரலாம். ஆமா அதுதான் சொல்ல வரேன். இமிடியேட்டா நீங்க பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்கு. ஓகே. சோ அதனால இமிடியேட்டா நம்ம சைட்ல வீடு கட்டி வரதுனால நீங்க தாராளமா வரலாம். சூப்பர் சூப்பர். சோ மெயினா ஒரு இடம் எப்பவுமே வீடியோல சொல்ற மாதிரி ஒரு இடம் வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார். சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி ரெடி அவைலபிலிட்டி எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஜங்ஷன் போறோம். இது வந்து உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து கரெக்ட்டா ஒரு 2 கிலோமீட்டர் வரணும் உள்ளர. நீங்க 2 கிலோமீட்டர் உள்ளர வரதுக்கு டைமிங் பஸ்ஸஸ் நிறைய அவைலபிள் இருக்கு. இல்ல நீங்க வந்து காவனூர் ஜங்ஷன் போயிட்டீங்கன்னா அங்க எவ்ரி 5 மினிட்ஸ் ஒன்ஸ் பஸ் இருந்துட்டே இருக்கு. எப்பவுமே போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். ஆமா திருநின்றவூர்ல இருந்து பெரியபாளையம் போறது, அப்புறம் வந்து தாமரைப்பாக்கம் போறது, ரெட் ஹில்ஸ் போறது, இது எல்லாமே போறது ஃபுல்லா பஸ் இருந்துட்டே தான் இருக்கு. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பக்கம் வேணாலும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஒரு 360 டிகிரி நீங்க எந்த பக்கம் போனாலுமே ஹைவே தான். ஓகே. உங்களுக்கு வந்து ஹைவே பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன ஹைவேன்னு சொல்லிடலாம் சார். இப்போ நீங்க சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து டில் வந்து காட்டுப்பள்ளி போர்ட் வரைக்கும் போற ஹைவே இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல நீங்க ரீச் பண்ணிக்கலாம். அது வந்து பெரிஃபெரல் ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. அது தாமரைப்பாக்கம்ல ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சோ அந்த ரோடு போகும்போது அந்த ரோடு கிராசிங்ல நம்ம பார்க்கலாம். ஆமா அது நீங்க அந்த ஒர்க் நடக்குது நீங்க ஆட் பண்ணி காட்டுங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல ரீச் பண்ணிக்கலாம். இப்போ புதுசா திருப்பதில இருந்து ஒரு ஹைவே வந்து டில் வந்து திருநின்றூர் வரைக்கும் போட்டு முடிச்சிட்டாங்க. 200 அடி ரோடு. ஆமா அந்த 200 அடி ரோடு டில் பாடி வரைக்கும் 150 அடி ரோடா வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண போறாங்க. ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடிய விரைவில் அந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ அது வந்து ஒரு 200 அடி ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு. அது இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ்ல அதை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். ஆமா எக்ஸிஸ்டிங்கா எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் வரைக்கும் போற 400 அடி அவுட்டர் ரிங் ரோடு தெரியும். சூப்பர் சார். அது இங்க இருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ்ல நீங்க ரீச் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். இது இல்லாம நீங்க ஹைவே பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஸ்டேட் ஹைவே திருநின்றூர் டு பெரியபாளையம் போற ஹைவே அது இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல நீங்க பண்ணிக்கலாம். சோ இது இல்லாம நீங்க ரெட் ஹில்ஸ்ல இருந்து நீங்க வரீங்கனாலும் தாமரைப்பாக்கம் கூட்டு ரோடு வழியாவும் இந்த சைட்டுக்கு வந்துடலாம். இல்ல நீங்க அவுட்டர் ரிங் ரோடு வழியாவும் நீங்க கனெக்ட் வரலாம். நம்ம பெரம்பூர் சீனிவாச திருநின்றூர் வழியாவும் நம்ம இப்போ நீங்க தாம்பரம் பூந்தமல்லி இந்த ரேடியஸ்ல இருந்து நீங்க வரீங்கனாலும் நீங்க தாராளமா அவுட்டர் ரிங் ரோடு வழியாவும் வந்துடலாம். உங்களுக்கு அதான் எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்கு நம்ம சைட்டுக்கு வர்றதுக்கு. உங்களுக்கு சுத்தி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம திருநின்றூர் ஏரியா பயங்கர டெவலப்மென்ட்ல இருக்கு. ஆமா இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து இங்க இருந்து நீங்க டிராவலிங் டைம் நீங்க பூந்தமல்லி போறதுக்கு நாட் ஈவன் ஒரு 15 மினிட்ஸ் குள்ளரே நீங்க ரீச் ஆகலாம். அவ்வளவுதான் சார் ஆச்சு. ஏன்னா நான் வரும்போது அப்படிதான் வந்தேன். ஓபனா சொல்ல போனா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம். ஏன்னா அவுட்டர் ரிங் ரோடு இருக்கும்போது எல்லாமே ஈஸியா நம்ம வர முடியும். வந்துரும். நீங்க அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லியில நீங்களே நிறைய வீடியோஸ் டெவலப் பண்ணிருக்கீங்க. அங்க ரேட் வந்து 6000 ரூபாய் 7000 ரூபாய்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா சார். அங்கத்துக்கும் இங்கத்துக்கும் ஒரு 20 நிமிஷம் நீங்க 15 நிமிஷத்துல வந்தீங்க. கொஞ்சம் ஸ்லோவா வந்தா கூட ஒரு 20 நிமிஷத்துல ரீச் ஆயிரலாம். கண்டிப்பா சார். அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க நம்ம கொடுக்குற பிரைஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா ரொம்ப காம்படிட்டிவான பிரைஸ். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். இங்க ஸ்கொயர் ஃபீட் வந்து 1300 ரூபாய்ன்றது வந்து நம்ம சேல் வெறும் 1300 ரூபாய். ஆமா 1300 அவ்வளவுதான். சூப்பர் சார். சோ நீங்க ரொம்ப தூரம்லாம் போவேனா. இங்க இருந்து நீங்க திருநின்றூர் போயிட்டாலே 3000 3500 ரூபாய் வித்து. கண்டிப்பா கண்டிப்பா சார். இங்க இருந்து நீங்க தாமரைப்பாக்கம் போனீங்கன்னா 4 கிலோமீட்டர் தான். அங்க இருந்து அங்க போனீங்கனாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்கேயே 2000 ரூபாய் 2200 ஸ்கொயர் ஃபீட் கண்டிப்பா போகும். வேப்பம்பட்டு போனீங்கன்னா 3000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் போகுது. இன்னைக்கு வேப்பம்பட்டுலாம் பயங்கர டெவலப்மென்ட் போயிடுச்சு. இதை விட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து பட்டாபிராம்ல இருக்கிற டைட்டில் பார்க் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு 9-10 கிலோமீட்டர்னே வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துல நம்ம ரீச் ஆயிரும். ஓகே சார். அங்க இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் 7000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் போகுது. இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து டில் பட்டாபிராம் அவுட்டர் ரிங் ரோடு வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி சாங்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே சார். சாங்ஷன் பண்ணி அது ஒரு 9900 crores வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது ஒன்ஸ் அது வேலை ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன ஆகும்னா அதோட பிரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது அங்க வாங்க முடியாதவங்க கண்டிப்பா திருநின்றூர் வருவாங்க. திருநின்றூர்ல என்ன ஆகும் 3500 ரூபான்றது ஜாஸ்தி ஆகும். அப்ப அங்க ஜாஸ்தியா இருக்கும்போது கண்டிப்பா இந்த இடத்துல தான் வந்து வாங்குவோம். கண்டிப்பா சார். கண்டிப்பா. சோ அதனால உங்களுக்கு இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு
ரைட் டைம். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிட்டிக்குள்ளார ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளார நாங்க மட்டும்தான் கம்மியா சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்க ஒரகடம் போனீங்கனாலும் 2000 வைக்கிறாங்க, கண்டிப்பா தாம்பரம் போனீங்கனாலும் கிட்டத்தட்ட 7000 8,000 வைக்கிறாங்க. கண்டிப்பா இந்த இடங்கள்ல இருந்து கூனியமான அளவுக்கு நீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலியமா ரீச் ஆனாலே ஒரு 40 மினிட்ஸ்ல இங்க நீங்க ரீச் ஆயிடலாம். சோ ஏன்னா உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ் மெயின் அட்வான்டேஜ் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கனெக்டிவிட்டி தான். சோ அதனால உங்களுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க பண்றதுனால இந்த தாராளமா அந்த சைட்டை நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இல்ல நான் இமிடியேட்டா நான் வீடு கட்டி வரேன் சார், எனக்கு வந்து ஒரு மினிமம் சேலரியில இருக்கேன், ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்கேன், அந்த ரெண்டே எனக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். சோ அப்படி வீடு கட்டி வராங்க அப்படின்னா அந்த 6 மாசம் நம்ம வீடு கட்டி கொடுக்கறதுக்கான டைம் லைன் இருக்கு. ஓகே சார். அந்த 6 மாசத்துக்கு அவங்க என்ன ரெண்ட் பே பண்றாங்களோ அந்த ரெண்ட்டை கூட நாங்களே பே பண்ணிடுறோம். சூப்பர் சார். சோ அது ஒரு அட்வான்டேஜ். இதெல்லாமே கொடுத்துறோம். ஆமா, நம்ம கிட்ட வீடு கட்டி வரவங்களுக்கு அந்த இது நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம கிட்ட லேண்ட் வாங்கி நம்ம கிட்ட வீடு கட்டுறாங்கன்ற பட்சத்துல இப்ப அவங்க ரெண்டல்ல இருக்காங்கன்ற போது அவங்களால இஎம்ஐயும் அவங்களால பே பண்ண முடியாது இல்லையா, ரெண்டும் பே பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா நம்ம கம்பெனி சைடுல இருந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு அந்த என்ன ரெண்டல்ல இருக்காங்களோ அந்த 6 மந்த்ஸ் அந்த ரெண்ட் வந்து நம்ம வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த ரெண்ட்டை நாங்க வந்து டேக் ஓவர் பண்ணி கொடுத்துறோம். இப்போ இவ்வளவு ஹைலைட்ஸ் எல்லாமே இருக்கு சார். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா என்ன பட்ஜெட்ல நம்ம கொடுக்குறீங்க? மினிமம் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட் 1300 ரூபாய் நீங்க பாத்தீங்கன்னா 7,80,000 வரும். 7,80,000 ரூபாய். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு உள்ளே பாத்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு ஒரு பிளாட் வாங்கி முடியும். இருக்கு நம்ம கிட்ட. ஏன்னா ஒரு 600 சதுரடில அழகா வீடு கட்டிடலாம் சார். ஏன்னா உள்ள போயிட்டு நம்ம 10,000 15,000 வாடகை கொடுக்கறதுக்கு இங்க அழகா நம்ம தனி சொந்த வீடு இல்லையா, கண்டிப்பா இருந்துட்டு போயிடலாம். சூப்பர் சார். இப்போ ஒரு வீடு கட்டி தரேன்னு சொல்லிருக்கீங்க, அதோட பட்ஜெட் என்ன வரும்? நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 23 lakhsல இருந்து பண்றோம். 600 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் ஏரியால உங்களுக்கு 550 ஸ்கொயர் ஃபீட் 1 BHK ஹவுஸ் வந்து நம்ம 23 lakhsல பண்ணி கொடுத்தோம். எல்லாமே சேர்த்து எல்லாம் ஃபுல்லா அதாவது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் செப்பரேட், அது மட்டும் தனியா வரும் வீடுன்றதுனால. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட லேண்ட் வாங்குற கஸ்டமருக்கு நம்ம டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணி கொடுப்போம். சூப்பர். அது என்னைக்குமே நம்ம ஃப்ரீன்னு சொல்ல மாட்டோம். சோ ஃப்ரீயா கிடைக்கிற எதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. அந்த எம்ஆர்பி பிரைஸோட ஆட் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. கோல்ட் கொடுக்குற எல்லாமே சொல்லுவாங்களே ஒழிய அது எல்லாமே உங்ககிட்ட இருந்து வாங்கி தான் திருப்பி கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு இந்த பிரைஸ் கூட ஆட் ஆன் பண்ணிக்கிறோம். நம்ம சைட்டோட கைட்லைன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 800 rupees கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ. சோ மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்கும். அது மட்டும் தான் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வாங்குற 800 rupeesக்குமே நம்ம வந்து என்ன பண்றோம்னா இன்க்ளூடிங் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணி கொடுத்துறோம். சூப்பர் சார். நல்ல பிரைஸ், சூப்பரான பிரைஸ் கொடுக்குறீங்க. அதுவும் இந்த மாதிரியான லொகேஷன்ல நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு திருநெல்வேலியில நம்ம ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னோம்னா ரேட் நிறைய நீங்க மோஸ்ட் ஆஃப் தி பில்டர்ஸ் பெரிய பில்டர்ஸே நீங்க திருநெல்வேலி ஒரு டார்கெட் பண்ணி தான் வராங்க. என்ன ரீசன்னா உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே ஃபர்ஸ்ட் இடம் கிடையாது. சிட்டியோட சபர்பன்ஸ்லயும் நீங்க போயிட்டீங்க, தாம்பரமும் ஃபுல் ஆயிருச்சு, பூந்தமல்லியும் ஆல்மோஸ்ட் அந்த சரௌண்டிங் எல்லாமே ஃபுல் ஆயிருச்சு. இப்போ நீங்க உங்களுக்கு டெவலப் பண்றதுக்கே லேண்ட் எங்க இருக்குன்னா திருநெல்வேலி சரௌண்டிங்ல தான் இருக்கு. ஏன்னா அங்க இப்ப தாம்பரமும் அந்த போனோம்னால 6000 ரூபாய் 7000 ரூபாய்லாம் தாராளம். ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுல இருந்து அந்த ஏரியாவை நீ கையிலேயே பிடிக்க முடியல. ஆமா கரெக்ட். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம டைடல் பார்க் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏரியாவும் பயங்கர இன்னும் டெவலப் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க கூடாஞ்சேரியில மெட்ரோ கிடையாது. ஓகே சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோவும் இருக்கு, பிளஸ் உங்களுக்கு யூனிட் ட்ரெயினும் இருக்கு. சூப்பர். யூனிட் ட்ரெயின்னா திருவள்ளூர் அரக்கோணம் போற ட்ரெயின் ஃபெசிலிட்டி வருது. அது நம்ம திருநெல்வேலி. ஆமா. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாடி வரைக்கும் உங்களுக்கு ஹைவே வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ அதாவது உங்களுக்கு பெருசு பண்றாங்க. சோ அது ஒரு அட்வான்டேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து நீங்க சிட்டியோட கனெக்டிவிட்டி 20 kilometers தான். ஓகே. சோ ஆனா தாம்பரம்ல இருந்து சிட்டியோட கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா 35 kilometers வரும். கண்டிப்பா. அதனால இன் ஃபியூச்சர் இங்க நம்ம ஆவடி பட்டாபிராம் வழியா ஆவடி நீங்க பாடி நீங்க அண்ணா நகர் ஆக்சஸ் பண்றது தாம்பரம் ஒரே ரோடு தான். ஆமா ஒரே ரோடு தான். தாம்பரம் கம்பேர் பண்ணும்போது திருநெல்வேலியில இருந்து நீங்க சீக்கிரம் போயிடலாம். ஒரே ஒரு கன்வீனியன்ட் இல்லாம இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ரோடு மட்டும். அதுவுமே இப்ப டெவலப் பண்றாங்க. ஒன்ஸ் அது டெவலப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து உங்க யாராலுமே இப்போ இன்வெஸ்ட் பண்ணலனா டெஃபினட்டா வந்து இன் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா இந்த ஏரியாலயும் ஜாஸ்தி ஆயிடும். கண்டிப்பா சார். சார் சொன்ன மாதிரி அந்த ரோடு டெவலப்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த டைடல் பார்க் ஃப்ரண்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அந்த ஃப்ளைஓவர்லாம் போட்டு அந்த ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணி பயங்கரமான ஒரு ஏரியா இருக்கிற அளவுக்கான அந்த ரோடு வந்து வந்துரும். எப்படி நம்ம திருவான்மியூர்ல அந்த டைடல் பார்க் ஏரியா எப்படி இருக்கோ அந்த மாதிரி பயங்கரமா மாத்திட்டாங்க. கண்டிப்பா இங்க ஃபீல் பண்ணாங்க. ஒரு 1 இயருக்கு பேக்ல வாங்காம விட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க. நாங்க இந்த ஏரியால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணிருக்கோம். நீங்க எங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா நாங்க டெவலப் பண்றதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஆப்டான பிரைஸ்ல கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா ஹை பிரைஸ் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. இன் ஃபியூச்சர் இன்னமும் இதோட ஹை பிரைஸ் போறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் எங்களுக்கு தெரியும். டெஃபினட்டா ஒரு 5 இயர்ஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்படியே டபுள் ஆயிடும். அதுக்கு வேணா நான் சேலஞ்ச் பண்ணி கூட நம்ம சொல்லலாம். சூப்பர். இன்னொன்னு கூட சொல்லலாம் அப்படின்னா 5 இயர்ஸ்ல நீங்களே எங்களுக்கு டபுள் த பிரைஸ் கூட விக்கிறதுனா கூட விக்கலாம். நாங்களே நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி சேல் பண்றோம். இப்ப
இப்போ ஒரு கஸ்டமர் இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கி வைக்கும் பொழுது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கண்டிப்பா ஒரு நல்ல பிரைஸ் வந்தோன்னு வித்துருவாங்க. அதுக்கு நீங்க போய் ஒரு புதுசா ஒரு பையரை தேடணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. எங்க கிட்டயே நீங்க சொல்லும் போது நாங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிப்போம். நாங்க பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா அதுல ஒரு வீடு கட்டுவோம். கண்டிப்பா வீடா ஒரு கஸ்டமருக்கு சேல் பண்ணுவோம். ஆனா 5 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கே விக்கணும்ன்ற ஒரு என்ன வராது இருக்காது. ஏன்னா இந்த டெவலப்மென்ட் பயங்கரமா இருக்கும். ஆமா, இப்போ நம்ம NRI கஸ்டமர்ஸ் நிறைய நம்ம சேல் பண்ணிருக்கோம். அவங்கலாம் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கும் ஒரு கேரண்டி நீங்க கொடுத்து அதுவும் நம்ம அது ஒரு கேரண்டி கொடுத்துறோம். பிளஸ் இது இல்லாம நம்ம கிட்ட சேல் பண்ணும்போது நம்ம கிட்ட இன்னொரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அன்னைக்கும் நம்ம லேண்ட் டெவலப் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் கம்பெனி. சோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நம்ம கஸ்டமர்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம சர்வீஸ் எப்படி இருக்கும்ன்றது அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா புதுசா வர கஸ்டமர்ஸ்க்கும் அது ஒரு பெனிஃபிட். இப்போ இது இல்லாம நமக்கு டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? டைட்டில் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ல இருந்து 4 பேங்க்ல வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம கிட்டத்தட்ட நான் ஒரு 25 பிளாட்ஸ் வந்து இதே ப்ராப்பர்ட்டில சேல் பண்ணியாச்சு. மொத்தமே 42 பிளாட். அதுல ஒரு 25 பிளாட் நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். எல்லாருமே கம்ப்ளீட்டா டைட்டில் செக் பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. சோ அதனால டைட்டில் 200% உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும். சோ அதே நேரத்துல நீங்க டோக்கன் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா 10,000 rupees தான். அந்த 10,000 rupees நீங்க கொடுத்துட்டு கம்ப்ளீட் என்டையர் டைட்டில் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு டைட்டில் சாட்டிஸ்ஃபைட் ஆனோனா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். இடம் மட்டும் வாங்குறாங்கன்னா அதுக்கு லோன் வசதி எல்லாம் பண்ணி கொடுக்கலாம். தாராளமா பண்ணி கொடுக்கலாம். நீங்க ப்ராப்பர்ட்டி மட்டும் நீங்க வாங்குறீங்கனாலும் பண்ணி கொடுக்கலாம். இல்ல வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும்னாலும் அதுக்கும் பண்ணி கொடுக்கலாம். மினிமம் திங் என்னன்னா இப்ப நம்ம லோன் வாங்குறோம் அப்படின்னா இப்ப லைக் உங்களுக்கு ஒரு மினிமம் salary ஒரு 35,000 salary இருந்தா தான் பேங்க்ல நம்ம வந்து லோனே வாங்க முடியும். சோ நம்ம வேற எதுவும் லோன் இருக்க கூடாது. அந்த 35,000 நமக்கு லோன் இருக்கா, நமக்கு அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கூட நம்ம வரோமோ அப்படின்னா பார்த்துட்டு நம்ம பண்ணி கொடுக்கலாம். சூப்பர் சார். இது இல்லாம வேற ஏதாவது ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஆல்ரெடி எல்லாத்துலயும் நான் ஆஃபர்ஸ் நான் சொல்லிட்டேன். ஆமா, நான் சொல்லும் போதே எல்லாம் சொல்லிட்டேன். என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம இன்க்ளூடிங் பண்ணி கொடுத்துறோம். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுறாங்கன்னா உங்களுக்கு 6 months ரெண்டல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். சூப்பர். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வேற இமிடியேட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு எங்களால வந்து இந்த பிரைஸ் காம்படிட்டிவ் பிரைஸ் கண்டிப்பா அதுல ஏதாவது மினிமம் நெகோசியேஷனும் பண்ணி கொடுத்துறலாம். சூப்பர். ஏதோ நம்மளுக்கு கஸ்டமருக்கு நம்ம மக்களுக்காக பண்ணி கொடுத்துறோம். மெயினா எங்களோட மோட்டோ என்னன்னா எல்லாருக்கும் லேண்ட் கொடுக்கணும்ன்ற கான்செப்ட்ல தான் நம்ம வர்க் பண்றோம். இதே இடத்துல நீங்க வந்து 1,500 ரூபாய் விக்கிற பட்சத்துல நம்ம 1,300 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். கண்டிப்பா ஆல்ரெடி நீங்க வாங்கும் போதே ஒரு 200 ரூபாய் அப்ரிசியேஷன் வேல்யூல தான் நீங்க வாங்குறீங்க. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க என் கூட வரும்போதே தாராளமா நானே கூட்டிட்டு போறேன். நீங்க எந்த சைட்டுக்கு சொல்லணும்னாலும் உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா நானே அந்த சைட்டுக்கு கூட்டிட்டு போறேன். என் கார்லயே கூட்டிட்டு போயிட்டு என்ன பிரைஸ்னு தாராளமா விசாரிச்சுட்டு நம்ம கிட்ட நம்ம சைட் வந்து வந்தாலே போதும். ஏன்னா அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றோம் அப்படின்னா கம்ப்ளீட் என்டையரா நம்ம டீடைல் பண்ணிருக்கோம். சூப்பர். அண்ட் தென் எல்லாரோட எப்பவுமே என்னோட கஸ்டமர்ஸ் தெரியும், என்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் நல்லாவே கண்டிப்பா எல்லாரோட நான் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம தான் பர்ச்சேசர், நம்ம தான் டெவலப்பர், நம்ம தான் செல்லர்ன்ற போது நடுவுல யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அதனால மத்தவங்க அந்த நம்ம பேமெண்டா கொடுக்கிறது எல்லாமே கஸ்டமருக்கு அது பெனிஃபிட்டா கொடுக்கும். அவங்களுக்கு நம்ம பெனிஃபிட்டா கொடுப்போம். அதுதான் சிம்பிள் கான்செப்ட் இதுதான். சூப்பர் சார். நல்ல சைட் சார், நல்லா கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சைட் கொடுங்க சார். கண்டிப்பா. சூப்பர் சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much.